இப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கூட்டு குடிநீர் திட்ட விரிவுபடுத்தக்கூடிய வகையில உத்தரவிட்டு அந்த பணிகள் இப்பொழுது விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. பழைய திட்டத்தின் மூலம் 87,500 பேர் பயன்பெறுகிறார்கள். இப்போ விரிவுபடுத்துகிற காரணத்தால் 2,95,000 பேர் பயன் அடைய போறாங்க. இங்கே வருவதற்கு முன்னாடிதான் அந்த துறையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் நேரு கிட்ட பேசினேன். டிசம்பர் மாசத்துல விரிவுபடுத்தக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கிடலாம் என்று உறுதி எடுத்திருக்கிறார். உறுதியோடு சொன்னார். அப்படி தொடங்கும் போது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய 3,82,500 நபர்களுடைய வீடுகளுக்கு தண்ணீர் வழங்க போறோம். இனிமேல் யாரும் எப்பவுமே ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி இல்லாத காடுன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தோட வேளாண் வளர்ச்சிக்காக பார்த்திபனூர்ல மதகு அணை கட்டப்பட்டது கழக ஆட்சியில்தான். கண்மாய் ஊரணைகளை முழுமையாக தூர்வாரி வரத்து கால்வாய் அமைச்சு அதன் மூலமாக விவசாயிகள் இப்போ பயனடைகிறாங்க. கடலாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் சுபத்தங்க வேலன் அவர்கள் சட்டமன்றத்தில் அன்றைக்கு கோரிக்கை வச்சார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராம சாலைகள் தான் இருக்கு, நெடுஞ்சாலைகள் இல்லைன்னு சொன்னார். உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் 500 கிலோமீட்டர் கிராம சாலையை நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற வகையில் மாபெரும் திட்டத்தை வகுத்து தந்து செயல்படுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரி வேணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சதை ஏற்றுக்கொண்டு தேவிப்பட்டினம் செல்லக்கூடிய பகுதியில் அண்ணா அரசு பொறியியல் கல்லூரியை முதலமைச்சர் கலைஞர் அமைச்சார். மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைச்சது மட்டுமல்ல, ஆரம்ப சுகாதார நிலையங்களை மருத்துவமனையாக தரம் உயர்த்திருந்த காரணத்தினால இன்றளவும் பொதுமக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். சுனாமியில பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மீனவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பீரம், தங்கச்சி மடம், பாம்பன், மண்டபம், தொண்டி, சாயர்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல 5,000 சுனாமி குடியிருப்புகள் கழக ஆட்சியில கட்டித்தரப்பட்டுச்சு. ராமநாதபுரம் கீழக்கரையுடைய பாலைவன பூங்கா அமைக்கப்பட்டுச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டுமல்ல, நம்ம திராவிட மாடல் ஆட்சியிலும் நிறைய திட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கடந்த 4.5 ஆண்டுகள்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. தனுஷ்கோடி மேம்பாடு, அரியமான் கடற்கரையில் சாகச சுற்றுலா மையம் அமைப்பதற்கான ஏற்பாடு, ராமநாதசாமி கோயில்ல 17 திருப்பணிகள், மாஸ்டர் பிளான் பணிகள், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 219 பணிகள், 154 புதிய கட்டிடங்கள், நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 231 பணிகள், 22 மினி பேருந்துகள், திருவாடனை அணைக்கட்டு, 90 கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் தர பரிசோதனை கருவிகள்னு மொத்தமா 3,250 கோடி ரூபாய் மதிப்பிலான 46,770 வளர்ச்சி திட்டப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.
12,105 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, நம்ம அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்கள்ல ராமநாதபுரம் மாவட்டத்தை எத்தனை பேர் பயனடைந்திருக்காங்க என்று விவரத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2,36,000 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையா மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளவர்கள் பல்வேறு உதவி தொகைகளை பெற்றிருக்காங்க. 83,483 குழந்தைகளுக்கு தினந்தோறும் ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவு அன்போடு பரிமாறப்படுகிறது. 1,85,543 மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தரப்பட்டிருக்கு. 55,000 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. 24,722 வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி இருக்கிறோம். 6,000 பேருக்கு கலைஞர் கனவு இல்ல வீடுகள் கட்டப்பட்டு வருது. பட்டியலின மக்களுக்காக நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு நல திட்டங்களை சொல்லணும்னா சமூக நலத்திட்டங்கள் மூலமா 78,000 ஆதிதிராவிட மக்கள் பயனடைந்திருக்கிறாங்க. புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் என்று நம்ம திராவிட மாடல் அரசினுடைய மாணவர்களுக்கான திட்டங்களை சேர்த்தா இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகும். அதுல பயனடைந்த சில மாணவர்கள் தங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியா சமீபத்தில் சென்னையில் நேரு விளையாட்டரங்கத்தில் நடத்தினோமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில அங்கு மாணவர்கள் விவரிச்சாங்கள, பேசினாங்கள. நீங்க எல்லாம் அதை கண்டிப்பா செய்திகளையும் சோசியல் மீடியாவில பார்த்திருப்பீங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவையையும் கனவையும் நிறைவேற்றக்கூடிய அரசா கழக அரசு செயல்பட்டு வருது. இதோட தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த விழா நடைபெறுது. மொத்தம் 738 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கான விழா இந்த விழா. மிக முக்கியமா ராமநாதபுரம் பேருந்து நிலையம், தங்கச்சி மடம் அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டடம், கோயிலாங்குளத்தில் சமூக நீதி விடுதி, பரமக்குடி பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதி ஆகியவற்றை திறந்து வச்சிருக்கிறேன்.